பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுவாராக, இடைப்படுவாராக. வேதத்தில் நாம் வாசிக்கும்போது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அவர் தம்முடைய ஜனங்களை அனுப்புகிறவர், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அனுப்புகிறவர். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கல்ல, இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் பெற்றோருடைய வாழ்க்கையிலோ கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தது நிமித்தமாய் இன்றைக்கு வசனத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, பெற்றுக்கொள்கிறீங்க. பெற்றுக்கொண்ட நீங்கள் கொழுத்து ஒரு இடத்தில் இராதபடிக்கு, அப்படியே வைத்து கொள்ளாதபடிக்கு நீங்கள் எழுந்து செயல்படப்படும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு நீங்கள் போங்கள். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் அப்போ இந்த உலகத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை புறப்பட்டு போகும்படியாய் அவர் அனுப்புகிறார். ஊழியக்காரன்தான் போகணும்னு இல்லை, ஊழியக்காரன்தான் போய் சுவிசேஷம் பிரபல்யத்தை செய்யணும் இல்லை, வசனத்தை விதைக்கணும்னு இல்லை, மற்றவர்களை கர்த்தருக்குள்ள அறுவடை செய்ய வேண்டும் என்பதில்லை. ஒவ்வொரு விசுவாசியின் மீதும் விழப்பட்ட கடமை அதுதான். இப்போ பவுல் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ, அது என் மேல் விழுந்த கடமை. ஆமாங்க, அது உங்கள் மேல் விழுந்த கடமை. கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். You should go into the world. அப்போ நாம் இருக்கிற இடத்துல, நாம் இருக்கிற பகுதிகளிலே நீங்கள் எதற்கு கர்த்தர் கடந்து செல்லும்படி விரும்புகிறார் தெரியுமா? கட்டி இருக்கக்கூடியதான கழுதையை நீங்கள் காண்பீர்கள், அவைகளை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். அவ்வளோதான். மரண படுக்கையில், வியாதியில், துக்கத்தில், மனவேதனையில், குடும்பத்தாரில் கைவிட்டு, இப்படி பலவிதமான கட்டுகளினாலே கட்டப்பட்டதான கழுதைகள், அதாவது மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு காலங்களில் நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட கட்டுகளினாலே கட்டப்பட்டிருந்தது. இயேசு வந்தார், நம்மை விடுவித்தார். இன்றைக்கு நாம் நிலையாய் இருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம், விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட அற்புதம் செய்த தேவன் மற்றவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய அவர் விரும்புகிறார். கட்டி இருக்கிறதான கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கும்போது, இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு ஃபோன் கால். நான் உடனே ஸ்டாப் பண்ணிட்டு தான் திரும்ப அடுத்த ரெக்கார்டிங்குள்ளே இது வந்துட்டேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், பாஸ்டர், நம்ம விசுவாசி தான், மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டு இருக்கிறாங்க, அவங்க பக்கத்தில் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. என்னென்னு விசாரிக்கும்போது மார்பகத்தில் கட்டி, அவங்க பேரை விசாரித்து அவங்கள வயதை விசாரிக்கும்போது சின்ன வயது. ஒரு 3-4 பேருக்கு அவங்க ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எத்தனை பேர் தெரியுமா? இப்படிப்பட்ட கட்டுகள் கட்டவிழ்க்கக்கூடாதபடிக்கு ஒரு மனுஷனாலும் ஒரு மருத்துவர்களாலும் கட்டவிழ்க்க முடியல. அவங்க சொல்கிறாங்க, வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு பாஸ்டர், ஐயா, வந்து இவ்வளோ நாள் மருத்துவமனையில் இருக்கிறோம், இன்னும் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்கப்படலை, எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கலை, ஒரு விடுதலை உண்டாகலை. இப்போது கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களுக்கு எதிரே இருக்கிற ஜனங்களிடத்துல வசனத்தை கொண்டு போகிறாங்க, ஜெபம் பண்ணுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. சொன்னாங்க, எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணிக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், இயேசுப்பா மேலே நம்பிக்கையை வைங்க, சீக்கிரத்தில் உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் உண்டாகும். அப்போ அந்த வார்த்தைகள் கடந்து செல்லும்போது
கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் எதில்? பயத்தினாலும் வேதனையினாலும் கவலைகளினாலும் ஒருவர் என கட்டவிழ்க்கப்பட முடியாது என்று சொல்லி நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலும் கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை இப்போ கர்த்தருடைய வார்த்தை கட்டவிழ்க்குது. ஒரு வசனம் கட்டவிழ்க்கிறது. வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை அவர்களை கட்டவிழ்க்கிறது. பிள்ளையே, கட்டவிழ்க்க தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, டெய்லி இந்த வார்த்தைகளை கேட்குறீங்க, ஆலயத்தில் கர்த்தருடைய வசனத்தை கேட்குறோம், வசனத்திலேருந்து பல காரியங்களை தியானிக்கிறோம். ஆண்டவர் உங்களை விடுவித்திருக்கிறார்ல, கட்டவிழ்த்து இருக்கிறாரு. நீங்கள் ஒரு நாளைக்கு சும்மா இருக்கக்கூடாது. வசனத்தை பிரபல்யமாக்க வேண்டும். வசனத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். கட்டி இருக்கிற ஜனங்களை கட்டவிழ்க்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும். காரணம், அவர்களுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாக, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க. ஆமேன், ஆமேன். நம்ம ஒரு நோக்கம் இல்லாமல் ஓடலைங்க. ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களா இல்லை, ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, கர்த்தர் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ, உங்களுக்கு இருக்கிற எதிரே இருக்கிற ஜனங்களிடத்தில், எதிரே இருக்கிற கிராமத்தினிடத்தில், எதிரே இருக்கிற வீடுகளில், எதிரே இருக்கிறதான ஆஃபீஸில், எதிரே இருக்கிற மனுஷர்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு போங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போங்கள். கர்த்தர் உங்களை அனுப்புகிறார், நீங்கள் போங்கள். வசனத்தை சுமந்து செல்லுங்க, வசனத்தை கொண்டு போங்க, வார்த்தையை கொண்டு போங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக அந்த குடும்பங்களில், அந்த மனுஷருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தருவாராக, விடுதலையை தருவாராக. அவர்களை தேவன் கட்டவிழ்ப்பாராக. அந்த கழுதையின் மேலே தேவனாகிய கர்த்தர் கடந்து வருவார். அவர் ஆளுகை செய்வார். அவர் அவர்களை விடுவித்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உடைய பிள்ளைகள் சமாதானத்தினால் நிரப்பப்படட்டும். நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று சொன்னீர். நம்முடைய வாழ்க்கையில் எதிரிட்டு இருக்கிற கிராமங்களுக்கு கடந்து செல்லுவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கூறுவீராக. கட்டப்பட்டு இருக்கிறதான ஜனங்களை கட்டவிழ்க்கும்படியாய் உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜனங்களை கட்டவிழ்க்கப்படட்டும். ஜனங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரட்டும். சமாதானத்தை கட்டளையிடட்டும். சந்தோஷமாய் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தருவார். நீங்கள் கடந்து செல்லுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஜனங்களை விடுவிப்பார், கட்டவிழ்ப்பார். God bless you. God bless you.